இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ சுமதி மேம் இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் சதீஷ் அவார்டு கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் அவார்டு வாங்கினா கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக சதீஷ் கொடுக்குறது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சதீஷ்க்கு கிடைச்சதுக்கு. ஒரு ரொம்ப நல்ல ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு கிடைக்கும் போது டெஃபினட்டாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் படங்கள்ல. இனிமே கம்பெனி பண்ணுவீங்கல்ல? நல்லா எந்த அவார்டு கொடுத்தாலும் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. சதீஷ் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நிறைய ஆசைகள், நிறைய கனவு. சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தான் சதீஷ். இங்க வந்து இல்லைங்க, அங்க இருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பஞ்சம் சொல்றதுக்காக தான் மைக்கை வேணே ஆஃப் பண்ணி நான் பண்ணது. ஒரு பஞ்சம் நல்ல பஞ்சம் சில கிளாப்ஸ் வாங்கிட்டு அந்த இளம்பிள்ளைன்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். நிறைய சொல்லிட்டே இருப்பாரு, சிவா நீங்க வந்து ஹீரோவா பண்றீங்க, நான் அதுல காமெடி தான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். சதீஷ் விடுங்க சதீஷ், நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் நானும் சதீஷும் முதல்ல ஒரு இந்த நம்ம வீட்டு கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எங்க சந்திச்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சந்திச்சுக்கிட்டது வந்து அட்லி எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ல முக புத்தகம்ல தான் மீட் பண்ணிட்டோம். ரெண்டு பேருமே ஓவரா பேசுறதுனால அதுல ஒரு போட்டியிலே ரெண்டு பேரும் அன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏன்னா யாரு கலாய்ப்பா பெட்டர்ன்ற போட்டி வந்துடக்கூடாதுன்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்களை கலாய்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அவர் நிறைய சொல்லியிருப்பார், நீங்க ஹீரோவா நடிங்க அப்படின்னு சொல்லி. நான் பெருசா எடுத்துக்கல, பட் அவருக்கு நிறைய ஆசை இருந்தது, உங்களோட பண்ணுவாங்க, அடுத்து வந்து அஜித் சார், விஜய் சாரோட, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகளை, நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார் சதீஷ். நான் வளர்றத விட சதீஷ் வளர்றது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் நினைக்கிறேன். சுமதி மேம் அவங்க வந்து ரொம்ப அழகான, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கேட்டகரிஸ்ல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான பீப்புள்லாம் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு விருது கொடுத்து அதுல என்னுடைய நண்பன் சதீஷும் ஒரு விருது வாங்குறான்றத விட ஒரு சந்தோஷமான அழகான விஷயம் இருக்க முடியாது. தேங்க்யூ சுமதி மேம் இந்த விஷயத்த பண்ணதுக்கு. எனக்கு ஆரம்பத்துல நான் சினிமாவில் வந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் நான் பண்ணதுக்காக அப்போ நான் ரொம்ப எனக்கு கேமரா மேல பெரிய பயம் இருந்தது. நடிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு பயம் கிடையாது, நடிக்கிறதுக்கு ரொம்ப பயம் இருந்தது. அந்த டைம்ல என்கரேஜ் பண்றதுக்காக அவார்ட் கொடுத்தாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் சூப்பரா பண்றதுனால இல்ல, இந்த அவார்ட் உன்னால சூப்பரா பண்ண முடியும், நீ நம்புன்றதுக்காக ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அது சொன்ன மாதிரி கோபி நான் சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் நீங்க பாத்தீங்க ஒரு புக்ல வந்து போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. எனக்கு போட்டோ ஷூட்னா கொஞ்சம் அலர்ஜி. ஏன்னா பேசாம இருக்கணும் போட்டோலாம் அப்படின்னா கஷ்டம். நமக்கு நின்று அமைதியா சிரிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு எனக்கு கோட்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி நான் அவங்களை எப்படியே பார்த்துருந்தேன். கல்யாணத்துக்கு கூட எனக்கு ரெடியாக மேடம், ஏன் மேடம் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி என் ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஷன் சம்பந்தமா எந்த விஷயத்துலையுமே வந்து தலையிடவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க இந்த அவார்ட் இருக்கு, நீங்க கரெக்டா போயிடுங்க, மறக்காம போயிடுங்கன்னு சொல்லி காலையில இருந்து இப்போ ஈவினிங் 8:30 வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. கிளம்பிட்டீங்களா, போய் ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அது எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சுமதி மேல வச்சிருக்க அந்த ரெஸ்பெக்ட் தான். ஸோ இது இன்னும் பெருசாகணும், இன்னும் பெருசா வளரணும், நிறைய பேர் இதை என்கரேஜ் பண்ணணும். அண்ட் அதான் என்னுடைய ஆசை. சுமதி மேம், உங்களுடைய டீம் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்ஸ்.